தமிழக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சூர்யா அவர்கள் ஒரு காமெடி நடிகராக இருந்து இன்னைக்கு ஒரு கம்ப்ளீட் நடிகராக மாறினதை பார்க்கும்போது வாட் எ சேஞ்ச் அவர் அப்படின்னு ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. இந்த மாதிரியான சேஞ்ச் ஓவர் தான் தமிழ் சினிமாவுக்கு ரொம்பவே தேவை. இந்த மாதிரி சேஞ்ச் ஓவர்ஸை புதுசாக வரவங்க தான் கொடுக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. ஏற்கனவே நடிச்சிட்டு இருக்கிற நடிகர்கள் கூட இந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்கலாம். அது சினிமாவுக்கு ரொம்பவே நல்லது. ஒரு நடிகர் அப்படின்னா எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் சூப்பராக நடிக்கணும், அப்போதான் ஒரு நடிகர் அப்படின்லாம் ஒன்று கிடையவே கிடையாது. அதை நம்ம சும்மா சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறோம். எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அவர் நடிக்கணும், அப்போதான் நடிகர் அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சில நடிகர்கள் ஒரு சில கதாபாத்திரத்துக்கு செட் ஆவாங்க, ஒரு சில நடிகர்கள் ஒரு சில கதாபாத்திரத்துக்கு செட் ஆக மாட்டாங்க. ஆனா நம்மளால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கதாபாத்திரத்துக்கு அந்த நடிகர் செட் ஆகலன்னா கூட வலுக்கட்டாயமா அவர் கொடுத்து அவரையும் கஷ்டப்படுத்துவாங்க, அவர் நடிக்க வச்சு பார்க்குற நம்மளையும் கஷ்டப்படுத்துவாங்க. அதே மாதிரி தமிழ் சினிமாவில் ஹீரோ ஆகுறது அப்படின்றது ரொம்பவே ஈஸி. ஆனா ஒரு நல்ல நடிகனா பேர் வாங்குறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு படத்துல ஹீரோவா நடிச்சல, நான் அந்த படத்துல ஹீரோவா நடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் நடிகர் அப்படின்னா ஒரு சின்ன கதாபாத்திரம் நடிச்சா கூட நம்ம படம் பார்த்து முடிக்கும் போது அந்த கதாபாத்திரம் நடிச்சு நீங்க தானே அதை அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஹீரோவா பேர் எடுக்கிறத விட ஒரு நடிகனா பேர் எடுக்கிறது இங்க ரொம்பவே கஷ்டம். அப்படி ஒரு நல்ல நடிகன் அப்படின்ற பேரை சூர்யா அவர்கள் இப்ப எடுத்திருக்கிறாங்க. சூர்யா அவர்களோட அந்த சினிமா கரியரை விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின் அப்படின்னு பிரிக்கிற அளவுக்கு விடுதலை திரைப்படத்துல சூர்யா அவர்கள் பயங்கரமா நடிச்சிருந்தாரு. விடுதலை திரைப்படத்துல ஒரு கம்ப்ளீட் ஆக்டரா சூர்யா அவர்கள் வரத்துக்கு முன்னாடி அவருடைய முந்தைய திரைப்படங்கள் பார்க்கும்போது எப்படி இருந்தது அப்படின்னா, ஆரம்ப காலகட்டங்களா அவரு கொஞ்சம் ரசிக்க வச்சிருந்தாலும் கூட போக போக ஒரே மாதிரியான நடிப்புல, அதுலயும் முக்கியமா பொட்டேட்டோ பொட்டேட்டோ, டொமேட்டோ டொமேட்டோ அப்படின்னு சொல்றது, அதுக்கப்புறம் அந்த செல்ஃபி வந்துட்டு சிலேஃபி அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்த்து அதெல்லாம் ஒரு காமெடி அப்படின்ற பேர்ல நம்மள பயங்கரமா கடுப்பேத்தி இருந்தாரு சூர்யா அவர்கள். ஒரு கட்டத்துல இந்த படத்துல சூரிய காமெடி பண்ணிருக்கிறாரா, அப்ப அந்த படத்துக்கு போலாமா வேணாமான்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர் அந்த அளவுக்கான ஒரு கடுப்புகளை அவரோட காமெடியில் நம்மளை ஏற்படுத்தி வச்சிருந்தாரு. அவரை பயன்படுத்தின ஒரு சில இயக்குநர்களுமே அப்படிதான் அவரை பயன்படுத்தியிருந்தாங்க. அதாவது ஒரு காமெடியில ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு மெருகத்துவம் அப்படிலாம் இல்லாம அதே அந்த தப்பான இங்கிலீஷையும் ஒரே மாதிரி ஸ்லாங்ல வச்சு அவரை வச்சு எடுத்த இயக்குநர்களும் அப்படிதான் அவரை வச்சு பயன்படுத்திட்டே இருந்தாங்க. நாம சூர்யா அவர்களை எப்படி பார்க்கும்போது திடீர்னு வெற்றிமாறன் அவருடைய இயக்கத்துல சூர்யா அவர்கள் நடிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா சூர்யா அவர்கள் காமெடி பண்ற அப்படின்ற பேர்ல கடுப்பேத்துற ஒரு கேரக்டர். பட் வெற்றிமாறன் அவர்கள் ரொம்பவே ஒரு சீரியஸான ஒரு இயக்குனர். அவரோட கதாபாத்திரங்களும் அந்த மாதிரி சீரியஸான ஒரு கதாபாத்திரமா தான் இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் எப்படி செட் ஆகும் அப்படின்ற ஒரு பயம் இருந்துட்டே இருந்து இந்த பயத்தை மேலும் அதிகரிக்கும் விதமா நடந்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விடுதலை திரைப்படத்துல சூர்யா அவர்கள் நடிச்சுட்டு இருக்கும் போதே சிவகார்த்திகேயன் அவர்கள் எடுத்த பிரின்ஸ் திரைப்படத்துல பாத்தீங்கன்னா அந்த விடுதலை கெட்டப்லயே ஒரு கேமியோ ஒன்று பண்ணியிருப்பாரு சூர்யா அவர்கள். அதை பார்க்கும்போது இன்னும் பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா அவர் அந்த விடுதலை லுக்குல தான் இருந்தாரு. பட் அதே அந்த அருந்து போன அந்த இத்து போன காமெடி வேற பண்ணாரா, ஐயோ இந்த கெட்டப்ல வேற விடுதலை படத்தில் நடிக்கிறாரு, படம் எந்த லட்சத்துல வரப்போதோன்ற ஒரு பயம் இன்னுமே அதிகமாயிடுச்சு அந்த பிரின்ஸ் படத்துல அவர் பண்ண கேமியோவை பார்த்து. ஆனா விடுதலை திரைப்படம் ரிலீஸ் ஆகி தேட்டரை போய் பார்க்கும்போது என்னையவா நக்கல் பண்ணீங்க, இப்ப பாரு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி விடுதலை திரைப்படத்துல அப்படி ஒரு பிரமாதமான நடிப்பை கொடுத்திருந்தாரு சூர்யா அவர்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காமெடி நடிகர்ல இருந்து ஒரு கம்ப்ளீட் நடிகரா மாறி இருந்தாரு அந்த விடுதலை திரைப்படத்துல. சொல்ல போனா பெரிய நம்பிக்கையே இல்லாம தான் அந்த விடுதலை திரைப்படத்துக்கு போனா. நமக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை வெற்றிமாறன் அவர்கள் மட்டும் தான். சூர்யா அவர்கள் மேல பெரிய நம்பிக்கைலாம் கிடையாது. பட் அப்படி நம்பிக்கையே இல்லாத போன அத்தனை பேரையும் ஆச்சரியப்படுத்தி அனுப்பியிருந்தாரு சூர்யா அவர்கள். அதுலயும் முக்கியமா அந்த படத்தோட கிளைமேக்ஸ், அந்த கிளைமேக்ஸ்ல அவர் நடிச்ச அந்த எமோஷனல் ஆக்ஷன் காட்சிகள், குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஓடி ஆடி எல்லா போலீஸ்காரண்டையும் பேசுறது, அதெல்லாம் தாண்டி அந்த கன்னை எடுத்து சுடுவார் இல்லையா, அந்த காட்சிகள்லாம் தியேட்டர்ல அத்தனை பேரும் மிரண்டே போயிட்டாங்க. அந்த விடுதலை படத்தோட டைட்டில் கார்டு ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் வார்னிங் கார்டு ஒன்று போடுவாங்க இல்லையா, அந்த வார்னிங் கார்டு, அந்த ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரி டு ஹெல்த் அப்படின்ற வார்னிங் கார்டை சூர்யா அவர்கள் தான் படிச்சிருந்தாங்க. சூர்யா அவர்கள் படிக்கும்போது மொத்த தேட்டருமே சிரிச்சது. ஏன்னா அவரோட ஸ்லாங் அந்த மாதிரி இருந்தது. மொத்த தேட்டருமே என்ன பண்ணி வச்சிருக்க போறாரோ அப்படின்ற மாதிரி அந்த கார்டு படிக்கும் போதே ஒரு சிரிக்க தான் செஞ்சாங்க. பட் படம் முடியும் போது சிரிச்ச அத்தனை பேருமே எழுந்து நின்று சூர்யா அவர்களோட பெர்ஃபார்மன்ஸை கை தட்டினாங்க. ஸோ இதுதான் ஒரு நடிகரா சூர்யா அவர்கள் சாதிச்சது அந்த விடுதலை திரைப்படத்துல. அந்த மக்கள் படம் பிடிக்கிறதுக்கு நானும் உதவியா இருப்பீங்கயா? ஆமாங்கய்யா. ஓ என்ன அடிச்சிருவியா? அடிப்பீங்கய்யா. அதே மாதிரி சூர்யா அவர்கள் பாத்தீங்கன்னா இயற்கையாவே ஒரு இன்னசென்ட்டான ஃபேஸ், ஒரு ரொம்ப ஒரு கிராமத்தா மாதிரி ஒரு ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ஃபேஸ் இருந்ததுனால அந்த கேரக்டருக்கு அப்படியே பக்காவா பொருந்து போயிருந்தாரு அந்த விடுதலை திரைப்படத்துல. சூர்யா அவர்கள் இந்த விடுதலை திரைப்படத்துல தான் இப்படிலாம் நடிச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அதுக்கு முன்னாடியே முக்கியமா அந்த மருது திரைப்படத்துல அந்த பாட்டி இறந்து போயிட்டாங்க இல்லையா, அந்த பாட்டி இறக்கும் போது அவர் அழுது ஒரு ஆக்டிங் ஒன்று பண்ணியிருப்பார் எமோஷனலா, அதுவுமே நல்லா இருக்கும்.
அதே மாதிரி கடைக்குட்டி சிங்கம் படத்திலயுமே எமோஷனல் காட்சிகளை ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு சூர்யா அவர்கள். எங்க மாமா எப்பெல்லாம் கஷ்டப்படுறாரு தெரியுமான்னு சொன்னேன். அந்த பிள்ளை எல்லாத்தையும் எனக்கு லைவ் பண்ணி விடுங்க, அவர் எனக்கா எப்பெல்லாம் கஷ்டப்படுறாரு நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிச்சு. ஐயோ அப்படிலாம் இல்ல மாமா, மாமா என்ன போனா. சூர்யா அவர்களோட இந்த அபரிவிதமான சேஞ்ச் ஓவரை பார்க்கும்போது எனக்கு வந்து சீமராஜா திரைப்படத்துல நெப்போலியன் அவர்கள் சொன்னதான் ஞாபகம் வந்தது. சீமராஜா திரைப்படத்துல நெப்போலியன் அவர்கள் பாத்தீங்கன்னா சிவகார்த்தியன் சூர்யா அவர்கள் இருப்பாங்க, கூட கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அப்போ நெப்போலியன் வந்து ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாரு, முதல்ல இந்த மாதிரி காமெடி பசங்களோட சுத்துறதை நிறுத்து. அப்பா ராஜா நானுமா காமெடி. அவர் சொன்னார் இல்லையா, முதல்ல இந்த காமெடி பசங்க கூட சேர்றதை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா. எனக்கு இதை யாருக்கு சொன்னாரு அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு எப்பவுமே இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த கதைப்படி பார்க்கும்போது சிவகார்த்தியன் அந்த கதாபாத்திரம் கிட்ட சிவகார்த்தியன் கிட்ட சூர்யா அவர்களை காமெடியன் அப்படின்னு சொல்லி இந்த காமெடி பசங்களோட சேர்றதை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த கதைப்படி. ஆனா எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, சூர்யா அவர்கிட்ட நெப்போலியன் சொன்ன மாதிரி சூரி முதல்ல இந்த காமெடி பையன் கூட சேர்றதை நிப்பாட்டு, அப்பதான் நீ வாழ்க்கையில உருப்பிடுவ அப்படின்னு சொன்ன மாதிரியும் அதை சூர்யா அவர்கள் சீரியஸா எடுத்துக்கிட்டு சரிங்க அப்பா ராஜா இனிமே இந்த காமெடி கூட நான் சேரல, இனிமே என்ன பாருங்க அப்படின்னு அப்படியே ஒரு ரூட்டை மாற்றி ஒரு சேஞ்ச் அவர் கொடுத்த மாதிரி தான் அந்த விடுதலை திரைப்படம் இருக்கு. எனக்கு அந்த டயலாக் உண்மையிலேயே சிவகார்த்தியனோட சூரிக்கு தான் கரெக்டா இருந்தது. முதல்ல இந்த மாதிரி காமெடி பசங்களோட சுத்துறதை நிறுத்து. நாம ஒருத்தரை தொடர்ந்து ஒரே மாதிரியான விஷயத்திலயோ இல்ல ஒரே மாதிரி பார்த்து பழகிட்டோம் அப்படின்னா அவங்க திடீர்னு அவர் வந்துட்டு வித்தியாசமா ஏதாவது பண்ணாலோ இல்லை வித்தியாசமா ஏதாவது முயற்சி பண்ணாலோ நம்மளால அதை வந்துட்டு ஏற்றுக்க முடியாது. நம்ம அதை வந்துட்டு இவருக்கே அந்த தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சிவகார்த்தியன் அவர்களே எடுத்துக்கலாமே. சிவகார்த்தியன் அவர்கள் முதல் 2 படம் தவிர்த்து மற்ற எல்லா திரைப்படங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு தனி சோலோ ஹீரோவா தான் நடிச்சுட்டே இருக்கிறாரு. அவர் இத்தனை திரைப்படங்கள் ஹீரோவா நடிச்சாலும் கூட ஆரம்பத்துல இருந்து அவர் ஒரு மாதிரி காமெடினா பார்த்து என்னமோ சிவகார்த்தியன் அவர்கள் திரைப்படத்துல சீரியஸான வசனம் பேசினா கூட நமக்கு இப்பவும் டக்குன்னு சிரிப்பு தான் வந்துருது. இவர் பாரு சீரியஸா பேசணும் சிரிப்பு காட்டுறாரு அப்படின்ற ஒரு ஃபீல் இப்பவும் இருக்கு. இது இந்த அமரன் ட்ரெய்லர் வரும்போதே நமக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி இந்த அனிகா சுரேந்திரன் ஆக்டர்ஸ் இந்த விஸ்வாசம் திரைப்படத்துல அஜித் சாருக்கு பொண்ணா நடிச்சதுனால அவங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 வயசு ஆக போகுது. இப்பவும் இந்த கடைசியா பிடி சார் திரைப்படத்தில் அவங்க நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு 20 வயசு ஆனாலும் அவங்கள நம்ம இப்பவும் பார்க்கும்போது என்னமோ ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இப்பவும் இருக்கு. இப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, தமிழ் சினிமால 16-17 வயசுல ஹீரோயினா ஆயிடுறாங்க. ஒருவேளை இவங்க வந்துட்டு சைல்டு ஆர்டிஸ்டா நடிக்காம ஸ்ட்ரைட்டா ஹீரோயினா இந்த 20 வயசுல வந்திருந்தாங்க அப்படின்னா நம்மளோட பார்வைக்கு அவங்க வந்துட்டு ஒரு கதாநாயகியா ஃபீல் ஆகியிருக்கும். பட் நாம அனிகா சுரேந்திரன் வந்துட்டு ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா பார்த்து என்னமோ இப்பவும் என்னதான் அவங்க வந்துட்டு ஒரு மெச்சூரிட்டியா ஒரு ஆக்டரா நடிச்சாலும் கூட நமக்கு அவங்க சைல்டு ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இப்பவும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தமிழ் சினிமால நிறைய பேர் சைல்டு ஆர்டிஸ்டா நடிச்சிருப்பாங்க. பட் அவங்க ஒரு ஏஜுக்கு அப்புறம் நல்ல ஒரு யங் ஆனதுக்கு அப்புறம் அவங்க என்னதான் வேற ஒரு முக்கியமான ரோல் நடிச்சாலும் கூட ஒரு ஹீரோ ரோல்ல நடிச்சாலும் கூட நமக்கு வந்துட்டு அந்த சைல்டு ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு மென்டல்ல இருந்து நம்மளால மீளவே முடியாது. ஏன்னா நம்ம வந்துட்டு மென்டலி செட் ஆயிட்டோம். அதே மாதிரி தான் சூர்யா அவர்கள் விடுதலை திரைப்படத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவ்வளோ திரைப்படங்களை காமெடியா நடிச்சிருந்தாரு, மொக்க காமெடியாவும் நடிச்சிட்டு இருந்தாரு. அப்படி அவரை காமெடி ஆர்டிஸ்டா பார்த்து பழகி போன சூர்யா அவர்கள் ஒரே திரைப்படத்துல மொத்தமா இப்படி சேஞ்ச் ஆகி ஒரு காமெடி நடிகர்ல இருந்து கம்ப்ளீட் நடிகரா மாறினது அப்படின்றது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். அந்த மாதிரி நம்மளோட மைண்ட் செட்டை உடைக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டம். அதை ரொம்பவே சிறப்பா பண்ணியிருந்தாரு சூர்யா அவர்கள். இதை ஏன் நான் இவ்வளவு அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு சந்தானம் அவர்கள் எடுத்துப்போம். இப்போ சந்தானம் அவர்கள் ஒரு காமெடியனா நடிச்சிட்டு இருந்தாரு. அவரோட காமெடியை நம்ம அவ்வளவு ரசிச்சு பார்த்துட்டே இருந்தோம். பட் அவரும் விஜய் டிவில இருந்து வந்தாரு, சிவகார்த்தியனும் விஜய் டிவில இருந்து வந்து சிவகார்த்தியன் ஹீரோ ஆயிட்டாரு. நானும் அதே டீம்ல இருந்து தான் வந்தேன், பட் நான் இன்னும் காமெடியா நடிச்சிட்டு இருக்கேன் இல்லையா, அதனால நானும் ஹீரோ ஆகிறேன் அப்படின்னு வீம்புக்குன்னு சந்தானம் அவர்கள் இப்போ ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கிறாரு. நல்லா யோசிச்சு பாருங்க, சந்தானம் அவர்கள் என்னதான் ஒரு திரைப்படத்துல ஹீரோவா நடிச்சாலும் கூட அவர் இந்த எமோஷனல் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு ரூட்டுக்குள்ள அவரால் போகவே முடியல. ஒருவேளை அவர் இந்த எமோஷனல் நடிச்சாலும் நம்மளால அதை ஏத்துக்கவும் முடியல. நீங்க சும்மா சிம்பிளா யோசிச்சு பாருங்களேன், ஒரு காமெடினா இருந்து சந்தானம் அவர்கள் ஹீரோவானாரு. சந்தானம் அவர்கள் ஹீரோவாக்கி என்ன படம் நடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமெடி படம் தான் நடிக்கிறாரு. அவரால் ஆக்ஷன் படம் நடிக்க முடியல. இதுக்கு வந்துட்டு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்குது. சிவகார்த்திகேயன், சந்தானம், சூர்யா அவர்கள் இந்த 3 பேரையும் பத்தி பார்க்கணும் அப்படின்னா இந்த 3 பேரோட பேஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா காமெடி தான். இவங்க ஆரம்பிக்கும் போது காமெடியா தான் ஆரம்பிச்சாங்க. பட் இந்த 3 பேருமே ஹீரோவாகணும் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் இதுல சிவகார்த்திகேயன், சந்தானம் இவங்க 2 பேரும் மட்டும் இவங்க வந்துட்டு ஹீரோ அப்படின்ற ஒரு மெட்டீரியலை இவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த கதைக்கு முக்கியத்துவம் உள்ள கதாபாத்திரம் அவங்க தேர்ந்தெடுக்க கிடையாது, கலர்ஃபுல்லா ஃபேண்டசியான ஒரு ஹீரோவா தான் அவங்க தங்களை வந்துட்டு நிரூபிக்க நினைச்சாங்க. இந்த கலர்ஃபுல் ஃபேண்டசி ஹீரோ பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து போய் தேட்டரை பார்த்து செலிப்ரேட் பண்ணுவாங்க, என்ஜாய் பண்ணாங்க, எல்லாமே நடக்கும். பட் மக்கள் அந்த கதாபாத்திரத்தை தங்களோட கனெக்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அந்த செலிப்ரேட் பண்ணி அப்படியே தேட்டரோட விட்டு வரதோட சரி. ஏன்னா இந்த கலர்ஃபுல் ஃபேண்டசி அந்த ஆக்ஷன் மூவியை மக்கள் செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணாலும் மக்கள் தங்களையோ தங்களோட வாழ்க்கை முறையோ அந்த திரைப்படத்தோட கனெக்ட் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா அந்த ஃபேண்டசி மூவி அந்த கலர்ஃபுல் மூவி அப்படின்றது மக்களுக்கு கொஞ்சம் அந்நியமாவே இருக்கும். ஸோ அந்த 2 பேரை விட சூர்யா அவர்கள் கதாநாயகனா மாறும் முடிவெடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் சொல்ல போனா சூர்யா அவர்கள் கதாநாயகனா மாறும் முடியலாமல் இல்லை, அவருக்கு அந்த வாய்ப்பு அவருக்கே தேடி வந்தது.
ஸோ அப்படி தேடி வந்த வாய்ப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல் ஃபேண்டசி ஆக்ஷன் மூவிலாம் கிடையாது. மக்களோட வாழ்க்கை முறைக்கும் அவங்களோட வாழ்க்கைக்கு நெருக்கமான ஒரு கதாபாத்திரத்தில் தான் சூர்யா அவர்கள் நடிச்சாங்க. ஒரு திரைப்படத்துல ஒரு முக்கிய கதாபாத்திரம், அதாவது கதாநாயகன் வந்து ஒரு எளிய மனிதரா எந்த விதமான அந்த ஹீரோயிசத்துக்கான ஒரு மிக இல்லாத ஒரு நடிப்பை கொடுத்தாரு அப்படின்னா மக்கள் அவங்கள தங்க கூட அந்த வாழ்க்கை முறையோட கனெக்ட் பண்ணிப்பாங்க. அதாவது ஒரு புது ஹீரோவா இருக்கட்டும், இல்லைன்னா இந்த மாதிரி வேற ஒரு ட்ராக்ல இருந்து ஒரு ஹீரோவா மாறுற எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்து இந்த கலர்ஃபுல் ஃபேண்டசி இந்த ஆக்ஷன் மூவி நடிக்கிறத விட்டுட்டு மக்கள் கூட கனெக்ட் ஆகுற மாதிரி இப்போ வந்துட்டு மக்களோட ஒரு எளிய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து ஒரு எளிய கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்து ஒரு எமோஷனல் கலந்த முக்கியமா சென்டிமெண்ட் நிறைய இருக்கிற கதாபாத்திரம் நம்ம நடிச்சாதான் மக்கள் வந்து அவங்களை ஏத்துப்பாங்க. இந்த 10 பேர் அடிச்சு பறக்க விடுற மாதிரியான கதாபாத்திரம் நடிக்காம ஒரு சாதாரணமா யாருன்னா அடிச்சா கூட டக்குன்னு அடி வாங்கி அழுகுற ஒரு கதாபாத்திரமாவோ இல்ல ஒரு பயங்கர டவுன்ஃபால் ஆகி அதுக்கப்புறம் மீண்டு வர மாதிரி இருந்தா மக்கள் வந்துட்டு அவங்கள தங்களோட வாழ்க்கை கூட கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை சூர்யா அவர்கள் தேர்ந்தெடுத்து நடிச்சது அப்படின்றது அந்த 2 பேருக்கும் இவருக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். அதுதான் இவருக்கான ஒரு மிகப்பெரிய வெற்றியும் கூட. ஒருவேளை சூர்யா அவர்களும் சிவகார்த்திகேயன் சந்தான மாதிரி கலர்ஃபுல் ஆக்ஷனா ஒரு ஃபேண்டசியா ஒரு ஜாலியா ஒரு 10 பேர் அடிச்சு பறக்க வர மாதிரி அவன திரைப்படத்துல அவர் நேரம் நடிச்சிருந்தாரு அப்படின்னா இந்நேரம் சூர்யா அவர்கள் ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாறி இருப்பாரு. ஸோ இதுதான் நான் எப்பயுமே சொல்லுவேன், மக்கள் மத்தியில இடம் பிடிக்கணும் அப்படின்னா ஒரு எளிய கதாபாத்திரம் நடிச்சாதான் மக்கள் வந்துட்டு அந்த கதாநாயகர்களை அந்த முக்கிய கதாபாத்திரத்தை ஏத்துப்பாங்க. உங்களுக்கு இப்பவும் சரி, இந்த விஜய் அஜித்ல இப்ப ஆக்ஷன் திரைப்படம் நடிக்கிறாங்க இல்லையா, இவங்களோட ஆரம்பகால திரைப்படங்கள் பாருங்க, எளிய மக்கள் கதாபாத்திரத்தை தான் அவங்க ஏற்று நடிச்சாங்க. அப்ப அவங்கள மக்கள் ஏத்துக்கிட்டதுனாலதான் இப்ப அவங்க வந்துட்டு ஒரு பெரிய ஹீரோவா இருக்கிறாங்க. உங்களுக்கு இன்னும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பாக்யராஜ் அவரோட திரைப்படங்களை அவரோட கதாபாத்திரத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏமாளியாவோ வெகுளியாவோ ஒரு ரொம்ப எளிய மக்களாக தான் தன்னோட கதாபாத்திரத்தையே அவர் வந்துட்டு டிசைன் பண்ணிப்பாரு. அப்படி அவர் டிசைன் பண்ணனாலதான் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவை ஜெயிச்சாரு. இதெல்லாம் தாண்டி சூர்யா அவர்கிட்ட என்னால இப்படியான ஒரு நடிப்பை வாங்க முடியும் அப்படின்னு முடிவு பண்ணி சூர்யா அவர்கிட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிப்பை வாங்கி ஒரு திரைப்படத்தை வெற்றி அடைய வச்சதுதான் வெற்றிமாறன் அவருடைய ஒரு இயக்குனரோட ஒரு மிகச்சிறந்த வெற்றி. ஒரு இயக்குனர் நினைச்சாரு அப்படின்னா யாராலும் நடிக்க வச்சு எப்படியாலும் நடிக்க வச்சு ஒரு திரைப்படத்தை வெற்றி திரைப்படமா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் சும்மா கதை. எப்பேற்பட்ட நடிகரா இருந்தாலும் சரி ஒரு கதாபாத்திரத்துக்கு ஏற்ற நடிகரா இல்லை அப்படின்னா அந்த திரைப்படம் வேலைக்காகாது. ஒரு திரைப்படத்துல ஒரு கதாபாத்திரம், அது முதன்மை கதாபாத்திரமோ இல்லை எந்த கதாபாத்திரமோ, ஸோ ஒரு கதாபாத்திரம் டிசைன் பண்ணும்போது இதுக்கு இவங்க சரியா இருப்பாங்க அப்படின்னு ஒரு இயக்குனருக்கு நல்லாவே தெரியும். அதை விட்டுட்டு இவர் வந்துட்டு உலகின் மிகச்சிறந்த ஒரு நடிகர், அவர் நம்ம நடிக்க வைப்போம் அப்படின்னு வீம்புக்குன்னு அந்த கதாபாத்திரத்துக்கு செட் ஆகாத ஒரு நடிகர் நடிக்க வச்சாங்க அப்படின்னா அவர் எப்பேற்பட்ட ஒரு சிறந்த நடிகரா இருந்தாலும் கூட கதாபாத்திரத்துக்கு செட் ஆகல அப்படின்னா அது வேஸ்ட் தான். ஒரு இயக்குனர் ஒரு ஸ்கிரிப்டை வச்சுட்டு ஒரு 4-5 வருஷமோ இல்லை ஒரு 10 வருஷமோ கூட ஒரு ஸ்கிரிப்டை வச்சுட்டு இருப்பாரு. அந்த ஸ்கிரிப்ட்ல ஒரு கதாபாத்திரம் இப்படிதான் நடிக்கணும் அப்படின்னு ஒரு இயக்குனரோட மைண்ட்ல அவரோட மனசுல ஒன்று இருக்கும். அதே மாதிரி ஒரு ஹீரோ இல்ல ஏதோ ஒரு கதாபாத்திரம் வேற ஒரு திரைப்படத்துல வேற ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருப்பாங்க, ஒரு ஆக்ஷன் நடிச்சிருப்பாங்க. பட் இந்த ஒரு ஹீரோ கிட்ட வரும்போது இந்த ஹீரோ என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த கதையை 10 வருஷமா வச்சிருக்கிற அவரோட கதையை அந்த ஒரு நடிகர் உள்வாங்கி அவர் எதிர்பார்க்கறத கொடுக்கணும் இல்லையா. சோ ஒரு இயக்குனர் தன்னோட கதாபாத்திரம் இப்படிதான் நடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத அந்த கதாபாத்திரம் அந்த ஹீரோ மெட்டீரியல் புரிஞ்சுக்கிட்டு அவரோட முக பாவனையாலும் அவரோட உடல் மொழியாலும் அந்த இயக்குனர் எதிர்பார்க்கறத ஒரு நடிகரா கொடுக்கறதுன்றது ஒரு நடிகரோட ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை. அதே மாதிரி ஒரு முதன்மை கதாபாத்திரம் ஒரு ஹீரோ கதாபாத்திரம் வேற ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருந்தாலும் கூட இல்ல ஒரு புதுசாவே வராருன்னு கூட வச்சுக்கோமே, யாரா இருந்தாலும் ஒரு இயக்குனர் தான் என்ன நினைச்சாரோ அதை அந்த நடிகர் கிட்ட வாங்குறது அப்படின்றது ஒரு இயக்குனரோட திறமை. ஸோ ஒரு சிறந்த இயக்குனரும் ஒரு சிறந்த நடிகரும் ஒன்று சேரும்போது நல்ல நல்ல காட்சிகள் ஒரு திரைப்படத்தில் உருவாகும். நல்ல நல்ல காட்சிகள் உருவாகுச்சு அப்படின்னா ஒரு சிறந்த திரைப்படமா நமக்கு கிடைக்கும். அது நமக்கும் நல்லா இருக்கும், சினிமாவுக்கும் ஆரோக்கியமா இருக்கும். அப்படி ஒரு இயக்குனர் நினைக்கிறத அந்த உணர்வு பூர்வமா திரையில கொண்டு வர நடிகர்கள் கிடைக்கிறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இப்ப இருக்கிற ஹீரோக்கள் 2 படம் சாதாரண நடிச்சோன்னு 3ஆவது படத்துல ஆக்ஷன் ஹீரோவா மாறிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு உணர்வுபூர்வமான ஒரு கதாபாத்திரமா நடிக்கிறது அந்த நடிகர்கள் வந்துட்டு இப்போ ரொம்பவே கம்மியாயிட்டாங்க. ஸோ அந்த ஒரு நடிகரா சூர்யா அவர்கள் மாறி இருக்கிறது ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். சூர்யா அவர்கள் இந்த இடத்துக்கு வரதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. பட் நம்ம அதை பத்திலாம் பேச போறது கிடையாது. ஏன்னா சினிமாவில் எல்லா துறையிலுமே எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வராங்க. யாரும் ஒன்றும் சும்மாலாம் வர்றது கிடையாது. கொளுத்துற வெளில மூட்டை தூக்குற ஒரு கூலி தொழிலாளி படுற கஷ்டத்தை விட நாமெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் கஷ்டப்படல. ஸோ அதனால எல்லாரோட வாழ்க்கையிலே கஷ்டம் தான் இருக்கு. பட் அதை விட்டுருவோம். ஆனா சூர்யா அவர்களோட அந்த சமீபத்திய இன்டர்வியூலாம் பார்க்கும்போது இந்த நிறைய பேர் பண்றாங்க இல்லையா, இந்த வாழ்க்கை என்பது வாழ்க்கையில நாமெல்லாம் முன்னேறணும் அப்படின்னா அந்த எப்படி சொல்றது ஒரு பிலாசபி இந்த மோட்டிவேஷன் அப்படின்னு பேசி என்னவோ இவனுங்க தான் கஷ்டப்பட்ட மாதிரியும் மற்றவங்களாம் கஷ்டப்படாத மாதிரியும் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப கிரிஞ்சித்தனமா பேசிட்டு இருப்பாங்க. பட் சூர்யாவோட அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது அவ்வளோ தெளிவா இருக்கு. சினிமா என்ன, நான் சினிமாக்கு எப்படி வந்தேன், சினிமா எனக்கு என்ன கொடுத்துச்சு, நான் சினிமாக்கு என்ன கொடுத்தேன்றத
ஒரு சினிமாவை நேசிக்கும் ஒருவரா அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ்வளோ அருமையா இருக்கு. இதுதான் உண்மையான ஒரு மோட்டிவேஷன். இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க ஒரு விஷயத்துக்காக உண்மையா நேர்மையா முழு முயற்சியோட போராடினீங்க அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உங்களுக்கு துணையா நின்று நீங்க எதை நேசிச்சு எதற்காக எவ்வளவு தூரம் போராடுறீங்களோ அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனா என்ன, அதுக்கு நம்ம கிட்ட மிக தீவிரமான விடாமுயற்சி இருக்கணும். இதெல்லாம் தாண்டி நாம எந்த துறையை நோக்கி நம்ம அந்த துறையில சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சு பயணிக்கிறோமோ நாம அந்த துறையோட இந்த ரேடாருக்குள்ளேயே இருக்கும். அதை விட்டுட்டு நாம நேசிக்கிற ஒரு துறையை விட்டு வேற ஒரு இடத்துல நாம இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அது கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அந்த ரேடாருக்குள்ளேயே அந்த வட்டத்துக்குள்ளேயே நம்ம இருந்தோம் அப்படின்னா நாம நேசிக்கிறது நாம கஷ்டப்படுறது நமக்கு வந்து சேரும். இப்போ நீங்க சினிமால ஏதோ ஒரு துறையில சாதிக்கணும் அப்படின்னா நீங்க இந்த சினிமா வட்டாரத்துக்குள்ளேயே தான் இருக்கணும். ஒரு லைட் மேனாவோ, ஒரு டீ பாயாவோ, ஒரு டச்அப் மேனாவோ, அசிஸ்டன்ட் டைரக்டராவோ, இல்லை சீரியலையோ அந்த சினிமா ரேடாருக்குள்ளேயே நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்க அந்த சினிமால ஏதோ ஒரு துறையில சாதிக்கணும்னு நினைச்சீங்க இல்லையா, நீங்க அதை நோக்கி கொஞ்சம் ஈஸியா பயணிக்கலாம். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா 16 வயதுல திரைப்படத்தில் அந்த டாக்டர் ரோல்ல ஒருத்தர் நடிச்சிருப்பார்ல, அவர் அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு வந்துட்டு செம டிமாண்ட். நிறைய திரைப்படத்துல அவர் வந்துட்டு ஒரு கதாபாத்திரத்தை நடிக்க வைக்கணும் அப்படின்னு எவ்வளவு முயற்சி பண்ணாங்க. பட் அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த படத்தில் நடிச்சதுக்கு அப்புறம் ஊரை விட்டே போயிட்டாரு. அந்த சினிமா ரேடாருக்குள்ளேயே இல்லை. இப்போதான் அந்த ஸ்மார்ட் போன் அந்த டெக்னாலஜிலாம் அப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது இல்லையா. அவர் வந்துட்டு கம்யூனிகேட் பண்ண முடியாத தூரத்துக்கு அவர் போனதுனால அவருக்கு வர வேண்டிய எல்லா வாய்ப்புகளையும் அவர் இழந்துட்டாரு. பட் அப்படியே எப்படி வந்தீங்கன்னா சூரிய அவர்கள் அப்படியே நேர் ஆப்போசிட். சினிமால ஒரு நடிகர் ஆகணும், அதை காமெடியாவோ இல்லை சீரியஸாவோ இல்லை ஹீரோவோ அதெல்லாம் அவர் யோசிச்சுல. சினிமாவில் ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்னு வந்து அந்த நடிகருக்கான சான்ஸ் கிடைக்காத போது இந்த லைட்மேன் வேலை, சின்ன சின்ன வேலை, டீ வாங்கிட்டு வரது எல்லா வேலையும் அவர் செஞ்சுட்டே இருந்தார். அப்படி செஞ்சு சின்ன சின்ன ரோல், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நினைவிருக்கும் வரை, கண்ணன் ஒருவன், ஜேம்ஸ் பாண்டு, உள்ளம் கொள்ளை போகுது, ரெட், இந்த திரைப்படம்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரோல் அந்த க்ரௌட்ல வந்துட்டு போவாங்களா, அந்த மாதிரி சின்ன சின்ன க்ரௌட் ஆர்டிஸ்டா தான் சூர்யா அவர்கள் வந்துட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு முகம் தெரிகிற மாதிரி வந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா லிங்குசாமி அவரோட இயக்கத்துல வந்த ஜி திரைப்படம், அஜித் சார் நடிச்சிருந்தார் இல்லையா, அந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் கேங் கூட அந்த கேங்கோட அவர் வந்திருந்தாரு. ஸோ அதுல அவர் நடிச்ச அந்த நடிப்பை பார்த்ததுக்கு அப்புறம் லிங்குசாமி அவர்கள் பாலாஜி சக்திவேல் கிட்ட இந்த மாதிரி ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான், துரு நடிக்கிறான், ஸோ அவனை மட்டும் உன் படத்துல யூஸ் பண்ணிக்க அப்படின்னு லிங்குசாமி பாலாஜி சக்திவேல் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் காதல் திரைப்படத்துல அவருக்கு கொஞ்சம் முகம் தெரிகிற மாதிரி டயலாக் இருக்கிற ஒரு கேரக்டர் ரோல் வந்துட்டு பாலாஜி சக்திவேல் காதல் திரைப்படத்துல கொடுத்துருந்தாங்க. காதல் திரைப்படத்தில் நடிக்க வச்சதுக்கு அப்புறம் பாலாஜி சக்திவேல் அவர்கள் எழில் சார் கிட்ட ரெஃபர் பண்ணி தீபாவளி திரைப்படத்துல ஒரு சான்ஸ் வாங்கி கொடுத்திருந்தாரு. தீபாவளி திரைப்படம் நடிச்சதுக்கு அப்புறம் எழில் சார் வந்துட்டு சுசீந்திரன் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி, சுசீந்திரன் அவங்களாம் ஒரே டீம் தான். அதுக்கப்புறம் தான் சுசீந்திரன் அவர்கள் வெண்ணிலா கபடி குழு அப்படின்ற ஒரு திரைப்படத்தை எடுக்கிறதுனால அந்த திரைப்படத்துல பரோட்டா சாப்பிட்ற அந்த சுப்பிரமணியன்ற ஒரு முக்கிய கதாபாத்திரத்தை அவர் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நமக்கு எல்லாம் சூர்யா அவர்கள் பரோட்டா சூர்யா எல்லாருக்கும் தெரிகிற ஒரு கதாபாத்திரத்துல அந்த திரைப்படத்தை நடிச்சிருந்தாரு. அப்புறம் ஜியில தான் ஸ்டேட் நடிகர் நான் போனேன். ஜி படத்துல அஜித் சார் காம்பினேஷன்ல ஒரு 2 சீன் 3 சீன் பண்ணியிருப்பேன். அப்புறம் ஜியில் பார்த்துட்டு லிங்குசாமி சார் வந்து பாலாஜி சக்திவேல் சார்கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பையன் நான் சொல்லாண்டே எனக்கு கூப்பிட்டாரு. ஒரு புது பையன் மதுரக்கரை பேச வந்து அவன் நல்லா ரொம்ப ஆக்டிவாக நடிக்கிறேன், ஓகே ஏதாவது வாய்ப்பு இருந்தால் கொடுங்கன்றாரு. அவர் போய் சொல்லி போய் பார்த்துட்டேன். காதலில் பண்ணேன். காதலில் அந்த பாத்ரூமில் பொட்டு எடுக்கிற சீனு, ரூமுக்குள்ள வந்திருக்காங்க அந்த செருப்பு பாராது அவர் பார்த்துட்டு அங்கேருந்து எழில் சாரை கூப்பிட்டு பாலாஜி சக்திவேல் சார் ஒருத்தர் லிங்கு எனக்கு சொன்னாப்புல, நான் என் படத்தில் ஒரு சீன் கொடுத்துருக்கேன், இவனுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுங்க. அவர் தான் தீபாவளி படத்தில் அவர் ஒரு 2 சீன் கொடுத்துருப்பார். பார்த்தீங்கன்னா சட்டையெல்லாம் கழட்டு பயங்கரமாக சுற்றிவேன். அவர் பார்த்துட்டு அவர்கிட்ட ஒர்க் பண்ண சுசீந்திரன் தான் தீபாவளி படம் முடிஞ்சு ஒரு 6 மாதம் கழிச்சு ஆபீஸுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கபடி சம்மந்தமான படம் இருக்குது நீ பண்ணு, ஆனால் 6 மாதம் இங்கே இருக்கு, இந்த வாய்ப்பு தேடி போகக்கூடாது அப்படின்னு கூப்பிட்டு ஒரு 2-3 தடவை சொல்லி கொடுத்தாரு. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்கள் ஒரு விஷயத்த உண்மையாக நேசிச்சு அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட அதுவாக கொண்டு வந்து சேர்க்கும். ஆக்சுவலாக சூர்யா அவருக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட், இந்த அவருக்கு கிடைச்ச சான்ஸ் அப்படின்றது எனக்கு ரொம்ப அந்த மயக்கமன திரைப்படத்தில் அந்த கிளைமேக்ஸில் அந்த ஒரு புக்கில் வந்த ஃபோட்டோவை பார்த்து அவரை ரெஃபர் பண்ணாங்களே, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அதாவது லிங்குசாமி அவரை நடிக்க வச்சு லிங்குசாமி சார் ரெஃபர் பண்ணி பாலாஜி சக்திவேல் காதல் திரைப்படம் நடிக்க வச்சு பாலாஜி சக்திவேல் சார் ரெஃபர் பண்ணி தீபாவளி திரைப்படத்தில் எழில் சார் நடிக்க வச்சு எழில் சார் ரெஃபர் பண்ணி அதுக்கப்புறம் வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்தில் சுசீந்திரன் அவர்கள் பரோட்டா சூரிய நமக்கு கொடுத்திருந்தாரு. ஸோ இது கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அந்த ரேடாருக்குள்ள நீங்க இருக்கணும். ரேடாருக்குள்ள இல்லாதனால தான் 16 வயதுல டாக்டருக்கு வாய்ப்பு கிடைக்காம போச்சு. பட் எனக்கு சான்ஸ் கிடைக்கிறவரும் அந்த ரேடாருக்குள்ளேயே இருப்பேன் அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு சூர்யா அவர்கள் விடுதலை மரண திரைப்படத்தை நடிச்சு நம்ம எல்லாரும் ஆச்சரியப்படுத்துறாரு. சூர்யா அவரோட அந்த விடாமுயற்சி அப்படின்றது இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ரெட் ரோம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா விடுதலை திரைப்படத்தை அந்த பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுத்தையும் பிளே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 7 கடல் 7 மலை அந்த திரைப்படத்தை அவங்க வெளியிட்டிருக்காங்க. இந்த 2 படத்துல சூர்யா அவர் நடிச்சிருக்காரு.
அதே மாதிரி பெர்லின் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா அவர்கள் நடிச்ச கொட்டுக்காளி அந்த திரைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த ரேட்ரோம் அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்த்த மக்கள் பார்த்தீங்கன்னா பெர்லின்லையும் போய் பார்த்துருக்காங்க. மொத்தம் 3 படத்துலையும் சூர்யா இருந்திருக்காரு இல்லையா. அங்கே இருக்கிறவங்களாம் என்ன யோசிச்சிருக்கிறாங்கன்னா, ஓ இந்தியாவிலேயே இவர் தான் பெரிய ஆக்டர் போல, இதுக்கு முன்னாடி இவர் எந்த மாதிரி திரைப்படம் நடிச்சிருக்கிறாரு அதெல்லாம் பார்க்கணுமே அப்படின்ற அளவுக்கு சூர்யா அவர்களை ஆச்சரியமா பார்த்துருக்குறாங்க. ஸோ இதுதான் ஒரு மனிதனோட உண்மையான ஒரு சக்சஸ். அவரு விடாமுயற்சியா அவ்வளவு தூரம் அந்த சினிமாவில் போறதுனால தான் இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி அடைஞ்ச மனிதரா நம்ம எல்லாருக்கும் உதாரணமா வந்து நிற்கிறாரு. ஸோ சூர்யா அவர்கள் இனி வரும் காலங்களில் விடுதலை திரைப்படத்தில் எப்படி நடிப்பில் ஆச்சரியப்படுத்தினாரோ அதே மாதிரி அவரோட அடுத்தடுத்த திரைப்படங்களும் நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம்.